எனக்கே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. காட். கியாரா எங்க இருக்கா? கால் பண்றேன். கியாரா ஒருவேளை சன்னி கூட போயிட்டாளோ? த்ரிஷா கிட்ட கேக்குறேன். த்ரிஷா ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? லேண்ட்லைனுக்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ. இப்ப என்ன வேணும் உனக்கு? அபி இங்கே இல்ல. நான் ஒன்னும் அவருக்காக கால் பண்ணல. நீ எதுக்காக கால் பண்ணிருந்தாலும் சரி, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இங்க யாருமே இல்ல. சோ மறுபடியும் இங்க கால் பண்ணாத. தனு ப்ளீஸ், தயவு செஞ்சு பேசுறதை நிறுத்திட்டு த்ரிஷாவை கொஞ்சம் கூப்பிடுறியா? பிரக்யா, என்னோட டிசைனர் கால் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா உங்ககிட்ட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே? அக்கா தானே? ஆமா. ஹலோ. ஹலோ த்ரிஷா. கியாரா கியாரா சன்னி கூட அங்க வந்திருக்காளா? ஆமா, அவ இங்கதான் இருக்கா. குழந்தைங்க ஹோம்ஒர்க் கஷ்டமா இருக்குன்னாங்க, அதான் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேக்கா. மெசேஜ் பண்ணியா? ஆனா எனக்கு எந்த மெசேஜும் வரலையே. ஓ, அத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன் போல இருக்க. த்ரிஷா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அக்கா, ஒருவேளை நான் உங்ககிட்ட கியாராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீங்க கூட்டிட்டு போன்னு விட்டுருப்பீங்களா? கியாரா எங்க இருக்கா? அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறியா? இப்ப என்னால அவகிட்ட போனை கொடுக்க முடியாது, ஏன்னா அவ அப்பாவோட இருக்கா. டாட். த்ரிஷா, நீ ஏன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போன? அக்கா, நான் தான் சொன்னேன்ல, ஹோம்ஒர்க்காக தான் கூட்டிட்டு வந்தேன்னு. அவ அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கக்கா. அதானே, நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? த்ரிஷா, நாம தான் ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்க்கா, ஆனா என்ன மாறி இருக்குன்னு சொல்லுங்க. த்ரிஷா, நீ தான் புரியாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் புரியுதுக்கா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. த்ரிஷா, நீ மறுபடியும் பழைய விஷயத்தை தான் பேசிட்டு இருக்க. நீ அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டியா? அக்கா, இது உங்களோட பர்சனல் மேட்டர். இதுல நான் என்னோட ஒப்பீனியனை கொடுக்கலாம், ஆனா உங்ககிட்ட கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன். நான் உங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க போனை ஹோல்ட் பண்ணுங்க, நான் கியாராவை கூட்டிட்டு வரேன். ஒருவேளை த்ரிஷா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளோ? த்ரிஷா ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா? ஏன் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளோ? இது ரொம்ப சீரியஸான விஷயம். அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கியாரா கிட்ட க்ளோஸ் ஆயிட்டே போறாரு. காட்.
கியாரா, உன்னோட அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. அம்மாவா ஃபோன் பண்ணிருக்காங்க? நான் சன்னி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அவங்க என்ன ரொம்ப திட்ட போறாங்க. ரொம்ப இல்ல, அவங்க உன்னை திட்ட மாட்டாங்க. ஆன்ட்டி, சூப்பர்மேனுக்கு தெரியல. எங்க அம்மாக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. சூப்பர்மேன் சொல்றத கூட கேட்க மாட்டாங்க. போய் உங்க அம்மா கிட்ட நான் திட்ட வேண்டாம்னு சொன்னதா சொல்லுங்க. அப்பயும் அவங்க என்ன திட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நாங்க எல்லாம் உன்னை இங்கேயே வச்சு போன்னு சொல்லு. நிஜமாவா? ஓகே, பாத்து போ. Are you okay? யா. என்னாச்சு? இந்த 7 வருஷம் பிரக்யா பண்ணது ரொம்ப தப்பு. இந்த வருஷம் மட்டும் அவன் நல்லதா பண்ண போறா? பண்ணவே மாட்டா. எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அவ என்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம்ல. கேராங்க. அம்மா, நீங்க திட்டாதீங்க ப்ளீஸ். நான் உன்னை திட்டல மாட்டேன். ஆனா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. உன்னை நினைச்ச அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆவேன்னு உனக்கு தெரியும்ல. அம்மா, நான் தான் உங்களை திட்ட வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்பயும் நீங்க என்ன திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகமா திட்டினீங்கன்னா த்ரிஷா ஆன்ட்டி என்ன அவங்க வீட்லயே வச்சுப்பாங்க. நீயும் அங்கேயே இருந்துருவியா? இல்ல, நான் உங்ககிட்ட தான் வருவேன். ஐ லவ் யூ அம்மா. சாரி, டிரைவர் அங்கிள் அங்க அனுப்பிட்டேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, நான் வந்துடுறேன். பை. சூப்பர்மேன், நான் வீட்டுக்கு போகணும். அம்மா வர சொன்னாங்க. நான் ஒரேடியா உங்களை விட்டா போறேன். அடிக்கடி உங்களை வந்து பாப்பேன். கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா வருவேன். சரி, நான் இப்ப போறேன். இல்ல, போறேன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும். ஓகே, நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா வருவேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் போகவா? எனக்கு லேட் ஆகுது. நாளைக்கு வரேன். யாரா, உன்னோட பேக். தேங்க் யூ. சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க. பாய். பாய் ஆண்டி. நோ, என்ன ட்ரெஸ்ன்னு நீ சொல்லு. ஆனா ஒரு விஷயம், பார்ட்டியில எல்லாரையும் விட என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கணும். சோ நீ தான் என்ன ரொம்ப பிரிட்டி ஆக்கணும். ஓகே, தேங்க்யூ. இந்த பிரக்யாவை என்ன பண்ணலாம்? நாளுக்கு நாள் இவளுக்குள்ள இருக்கிற பயம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு ஏன் இடத்தையும் பிடிச்சிடுவாளே. அபிக்கு கியாரா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? அந்த விஷயம் கூட எனக்கு இன்னும் முழுசா தெளிவா தெரியல. ஒருவேளை அபிக்கு கியாரா அவனோட பொண்ணுதாங்கிற விஷயம் தெரிஞ்சா? ஷியோர், இப்ப வரைக்கும் அது தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா பிரக்யா அவளோட எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு நேரா இந்த வீட்டுக்கு வந்திருப்பா.
டோன்ட் வரி தனு, நான் உன் இடத்த யாருக்குமே விட்டு தர மாட்டேன். பிரக்யா என்ன பண்ணாலும் சரி, தோக்க போறது என்னைக்குமே அவதான். அடுத்த முறை அவ பார்ட்டிக்கு வரும்போது அவளை மொத்தமா நான் கதி கலங்க வைக்கல, அப்புறம் என்னோட பேரு தனு கிடையாது. ரைட், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது அபி, பிரக்யா அப்புறம் கியாராவ எப்பவுமே ஒன்னு சேர விடாது. அவங்க சேர மாட்டாங்க. அட அது வேண்டாம், இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இத போட்டுக்கோங்க. இல்ல இது இல்ல, இப்படி. ஏன் சிரிக்கிற? யார நினைச்சு சிரிக்கிற? சூப்பர்மேன். எதுக்கு அவரை நினைச்ச? ஆக்சுவலி என்னன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. ஒரு நாள் நாங்க ஏர்போர்ட்ல பார்த்தோம்ல, அப்போ அவர் எனக்கு கோனிடெயில் போடும்போது ஒரு கோனிடெயில் கோணலா போட்டுட்டாரு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு நீ சூப்பர்மேன் கிட்ட என்ன பேசின? அதையே நீங்க கேக்குறீங்க? நீங்க தான் அவரை பார்க்க கூட இல்லையே, நான் ஏன் சொல்லணும்? இல்ல கியாரா, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவரை பாப்பேன், அவர்கிட்ட பேசுவேன். கியாரா, இப்ப சொல்லு, என்ன பேசுனீங்க? அம்மாக்கு சொல்லு கியாரா, என்ன பேசுனீங்க? அவர் என்கிட்ட நீ என்ன லைக் பண்றியா இல்லையான்னு கேட்டாரு. கொஞ்சம் சோகமா இருந்தாரு. நான் அவர்கிட்ட உங்களை இந்த உலகத்துல எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொன்னேன். சோகமாவா? எதுக்கு தெரியல, என்ன நினைச்சுதான் சோகமா இருப்பாரு. கியாரா, ஒன்ன நினைச்சுனா எதுக்கு? எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுக்குதான். உங்களுக்கு என்ன தோணுது? வேற ஏதாவது காரணத்துல சுகமா இருப்பாரா? இல்ல, அதாவது எனக்கு தெரியாது. அம்மா, என்னோட சூப்பர்மேன் ரொம்ப அழுதுட்டு இருந்தாரு. ஏன்னு தெரியல, எனக்கு அவரை பார்த்து எனக்கும் அழுக வந்துச்சு. அவரு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பேசினாரு. அவர் இந்த மாதிரி பேசினதே இல்ல. வித்தியாசமா பேசினாரா? கியாரா முன்னாடி அழுதுருக்காரா? கியாரா அவர் மகதான்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? த்ரிஷா அவர்கிட்ட சொல்லிருப்பாளோ? இல்ல இல்ல, நான் த்ரிஷா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ சொல்லிருக்க மாட்டா. ஆனா அவர் மனசுல என்னமோ இருக்கு. இல்லனா கியாரா முன்னாடி இப்படி அழுதுருக்க மாட்டாரு. பிரக்யா, சித்தியும் தருணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், இப்ப வந்துடுறேன். நீ தான் ரெடி ஆயிட்ட இல்ல? இல்ல, கொஞ்ச நேரம் கியாரா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். இங்க பாருங்கம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட் சன்னி கூட விளையாடணும்னு நினைக்கிறேன். நீங்க போனதுக்கு அப்புறம் அவ இங்க வருவா. டாடி, அம்மாவை கூட்டிட்டு போங்க. என்ன அம்மாவை கூட்டிட்டு போங்க? அம்மாவை மிஸ் பண்ண மாட்டியா நீ? மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ண மாட்டேன்? மிஸ் பண்ண மாட்டியா? அம்மா மிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாம போகலைன்னா இப்பவே சொல்லிடுங்க. போங்க போங்க. நாம போய் தான் ஆகணும், இல்லைன்னா சித்தி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. பார்த்து பத்திரமா இருக்கணும். சீக்கிரம் போங்க. பாய். டாடா. பாய் பாய். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இங்க அம்மா எமோஷனல் ஆகுறாங்க, அங்க சூப்பர்மேன் சோகமா இருந்தாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன போக விடாம தடுக்கிற? வெரி குட். எனக்கும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனா என் ஃப்ரெண்டோட சங்கீத் ஃபங்க்ஷன் ஆச்சே, போகாம இருக்க முடியாது. சரி பரவாயில்ல, வேற வழி இல்ல, டேட்டுக்கு போலாம். லெட்ஸ் கோ. முதல்ல நான் உங்களை எதுக்கு தடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை போக வேண்டாம்னு தடுக்கல. இந்த ட்ரெஸ்ல போகாதீங்க. எனக்கும் ட்ரெஸ்ஸே பிடிக்கல. நல்ல வேலை சொன்ன, நான் இப்பவே கழட்டிடுறேன். ஏன் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்லயே இருக்கு? நீ என் முன்னாடி இருக்கும் போதெல்லாம் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். ஓகே, எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா அப்படி நில்லுங்க. ஏய், நீ எங்க போனாலும் இங்க தான் திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன் இன்னும் நிறுத்த சொல்லாத. நான் எங்கேயும் வர போறது இல்ல, நீங்க தான் போக போறீங்க. ஆனா இதை போட்டுக்கிட்டு போகாதீங்க. ஏ, Black is my favorite color.
உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? நான் இதுதான் போட்டுப்பேன். பிளாக் எனக்கும் பிடிக்கும், ஆனா இந்த குர்தாக்கு இது மேட்சே ஆகல பாருங்க. உள்ளேயும் பிளாக் தான் இருக்கு. பரவாயில்ல விடு. இது இல்லைங்க, எதுவும் வேண்டாம். பிடிக்குவா? வேணாம். இது ரெட், the color of passion, the color of love. நீ ரெட்ட பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பேஷனும் வருது அண்ட் லவ் ஏற்கனவே இருக்கு. வேணா, என்ன பண்றீங்க? கிளம்புங்க. இரு. நீ எனக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துருக்க பிரக்யா. எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை நீ என்கிட்ட இருந்து இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சிருக்க. உனக்கு பிளாக் பிடிக்காதுல்ல? எண்ணெயில இருந்து இதுதான் என் லைஃபோட கலர். எப்படியும் என் லைஃப்ல மிஞ்சி இருக்கிறது இருள் மட்டும் தானே. என்னோட மக என் கூட இல்லாதப்போ நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என் பக்கத்துல வராத, தயவு செஞ்சு வராத. தள்ளி நெல்லு, உங்ககிட்ட தான் சொல்றேன். வராதன்னு சொல்றேன்ல. நீயும் அவ்வளவு மாதிரியே தான் நடந்துகிட்ட. கேரா என்னோட மகன் உனக்கு தெரியும்ல? தெரியுமா இல்லையா? நீ எதுக்காக என்கிட்ட சொல்லல? பக்கத்துல வராதன்றல. பக்கத்துல வராம பதில் சொல்லு. கேரா என் பொண்ணுங்கிறத நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன் பிரபா. நான் என்னடா சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? நிறைய காரணங்கள் இருக்குடா. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. பிரக்யாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவேன்? நியாயமா அவங்களே தானே வந்து சொல்லிருக்கணும். நானும் த்ரிஷாவும் இந்த உண்மையை அவங்க வாயால உன்கிட்ட வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்தோம்டா. ஏன்னா இதை சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமையா? சரி, என்னோட உரிமை, என்னோட மக மேல எனக்கு உரிமை இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஒருவேளை அவ சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ சொல்லிருப்பா. ஆனா அவ சொல்லவே கூடாதுன்னு நினைச்சிருக்கா. நான் அப்படி பண்ணவே விட மாட்டேன். அவ பண்ணணும்னு நினைச்சதை அவ பண்ணிட்டா. அதுக்காக நான் அவளை அபி ராஜன் வெரி நைஸ். ஏற்பாடையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல? ஆமாண்ணா, பார்ட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆஃப் கோர்ஸ் தருண், இன்னைக்கு உனக்கு பார்க்கிறதுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். என்ன சித்தி? சித்தியும் சந்தோஷமா இருக்காங்க பாரு. ராஜனா, கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேனான்னு ஒரு முறையாவது கேட்டியா? என் மகளோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு விருந்தாளியா வந்திருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது அபி. ராஜண்ணா, அது பிரபா, அவரை சொல்ல விடு. நீங்க சொல்லுங்க ராஜனா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நான் என்ன சொல்றது அபி? என்னோட மகளுக்காக நான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மைதிலி என்கிட்ட அவ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். நீ அவளுக்கு சித்தப்பா தானே, இதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நேகாவுக்கு இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன் தெரியும். சங்கீத் ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு மக இருக்காங்கிறது முன்னாடியே தெரியும்ல. ராஜண்ணா, நீங்க என் கூட வாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுற. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வாங்க. நான் இப்ப உன்னை பார்த்து பேசியே ஆகணும் பிரக்யா.